ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும். கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும். ப்ரோமோ. கதையின் நாயகன் ஆத்விக் பூர்வீக சொத்தை தன் உழைப்பால் பன்மடங்கு பெருக்கியவன். ஒரு தருணத்தில் சொத்து தன் கையை விட்டு போகும் நிலைக்கு வந்தது. இதற்கு காரணம் தன் தந்தை எழுதி வைத்த உயில். ஆத்விக்கிற்கு திருமணம் முடிந்த பிறகுதான் சொத்து அவன் கைக்கு வரும். அதுவரையில் அனுபவிக்கலாமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. இல்லையே சொத்து கோவிலுக்கு சென்றுவிடும் என்று உயில் எழுதி வைக்க தன் சொந்த மாமன் மகளை திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்துகின்றனர். திருமணத்தில் விருப்பமில்லாத ஆத்விக். நம் கதையின் நாயகி யாழ்நிலா. பட்டதாரியான இவள் குடும்பத்தோடு ஒட்டாமல் வாழ்ந்து கொண்டிருக்க தனக்காக யாரும் இல்லை என்ற நிலையில் இருப்பவள். தன் மேல் படிப்பு செலவிற்கு ஸ்பான்சரை தேடிக்கொண்டிருக்கிறாள். தன் சொத்து கைக்கு வரும் வரை மனைவியாக இருக்க ஆத்விக்கும் தன் மேல் படிப்பிற்கான செலவை ஏற்றுக்கொள்வதற்காக யாழ்நிலாவும் ஒப்பந்த திருமணம் செய்து கொள்கின்றனர். இந்த திருமணத்தில் இருவரும் இணைந்தார்களா, இல்லை ஒப்பந்தம் முடிந்ததும் பிரிந்தார்களா? இந்த அக்ரிமெண்ட் கல்யாணம் எப்படி அன்கண்டிஷனல் லவ்வாக மாறும்? தெரிந்து கொள்ள படியுங்கள். அறிமுகம். நம்ம கதையோட ஹீரோ ஆத்விக் என்கிற ஆத்வி. பார்ப்பதற்கு இளம் காளை போன்ற தேகமும் கட்டுமஸ்தான உடல்வாகும், கூர்மையான அவன் பார்வையும் மிடுக்கான உடையும் வேகமான நடையும் பார்த்தவுடன் மயங்கும் பேரழகனாய் ஒரு ஆண்மகனுக்குரிய அத்தனை அம்சங்களும் ஒருங்கே பெற்றிருப்பவன் ஆத்வி. ஆத்வி ஒரு பெரிய பிசினஸ்மேன். தன்னோட அப்பா விட்டு போன பிசினஸ தன்னோட கடின உழைப்பால இப்போ பல மடங்கு பெருக்கி இருக்காரு. இவருக்கு இப்போ அம்மா மட்டும்தான். அவங்களும் உடம்பு சரியில்லாம ரொம்ப நாளா படுக்கையில இருக்காங்க. அப்பா மிஸ்டர் ரங்கநாதன் பிசினஸ் உலகத்துல கிங் மேக்கரா வலம் வந்தவர். எல்லா சாம்ராஜ்யங்களும் சூழ்ச்சியால தான் வீழ்த்தப்பட்டு இருக்கும். அதே மாதிரி ரங்கநாதனும் சூழ்ச்சியால எல்லாத்தையும் இழந்து அதை தாங்க முடியாம மாரடைப்பு வந்து இறந்துட்டாரு. இவரோட மாமா, அதாவது அவங்க அம்மாவோட அண்ணன் மிஸ்டர் தனிகாச்சலம் தான் ஆத்விய சின்ன வயசுல இருந்து ஒரு கார்டியனா எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. அவங்க மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேரு மயூரா. இப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கா. தனியாச்சலத்துக்கும் ஆத்வியோட அம்மா பார்வதிக்கும் மயூராவை ஆத்விக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா ஆத்விக்கு சுத்தமா கல்யாணத்து மேல விருப்பம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எவ்வளவோ அவன் அம்மா மாமாவும் வற்புறுத்தினாலும் என் அப்பாவோட இடத்தை நான் நிரப்பணும், அவரை சூழ்ச்சியால வீழ்த்தினவங்க முன்னாடி திரும்பவும் எங்க அப்பா பேரோட ஆத்விக் ரங்கநாதனா வளர்ந்து காட்டணும், நான் பிசினஸ்ல இன்னும் நிறைய சாதிக்கணும், என்னோட வளர்ச்சிக்கு கல்யாணம் கண்டிப்பா தடையாதான் இருக்கும், அதனால் நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டான் ஆத்வி. இப்ப நம்ம ஹீரோயினை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேரு யாழ்நிலா. நிலா போன்ற அழகிய வட்டமான முகம், அழகான குண்டு குண்டு விழிகள், கொழு கொழு கன்னங்கள், இயற்கையிலேயே சிவந்த அதரங்கள், அடங்காத சுருள் சுருளான கேசங்கள், ஜீன்ஸ் போட்ட தேவதை, பார்ப்பதற்கு மெழுகு பொம்மை போன்று பெண்களையும் திரும்பி பார்க்க வைக்கும் அழகி. அதே நேரத்தில் கோவங்களுக்கும் குறை இருக்காது. கோபம் இருக்கிற இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது போல் தனக்கு பிடித்தவரிடத்தில் குணமாக இருப்பாள். யாழிற்கு அன்னை இல்லை, தந்தை மட்டும்தான். அவர் இருந்தும் இல்லாமல் இருப்பது போல்தான். ஆம், யாழின் தந்தை காவி உடை தரித்து கடவுளே கதி என்று இருக்கும் ஆசாமி. தனது பெரியப்பா மற்றும் தாத்தா பாட்டியுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் பாட்டிக்கு யாழை கண்டாலே பிடிக்காது. ஏனென்றால் யாழின் அன்னையும் தந்தையும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். அதனால் பெண் வீட்டில் சேர்த்து கொள்ளவில்லை. திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் அடிக்கடி சண்டை வரும். இவற்றை பார்த்து வளர்ந்தாள் யாழ். ஒரு நாள் தன் கணவருடன் சண்டை வரும் பொழுது அவள் அன்னை தற்கொலை செய்து கொண்டாள். அதுவும் யாழின் கண் முன்னே தீ வைத்துக் கொண்டு எரிந்து சாம்பலானாள். அதிலிருந்து அவள் தந்தை இப்படி சாமரியாராக மாறிவிட்டார். தம்பி மகளை பாரமாக
தன் மீது சுமத்தி விட்டு சென்ற தன் தம்பியின் மேல் உள்ள கோபம் யாழின் மேலும் வந்தது அவள் பெரியப்பாவிற்கு. அதே போல் தன் மகனின் வாழ்க்கை இப்படி ஆனதற்கு யாழின் அன்னைதான் காரணம் என்ற எண்ணம் அவள் பாட்டிக்கும் அந்த கோபம் அப்படியே யாழின் மேல் இறங்கியது. யாழின் தாத்தா மட்டும்தான் அவளுக்கு ஒரே ஆறுதல். பெரியம்மாவும் அவர்களது 2 மகன்களும் யாழை கண்டாலே இலக்காரமாக நடந்து கொள்வார்கள். இங்கிருந்து எப்படியாவது வெளியே செல்ல வேண்டும் என்பதே யாழின் விருப்பமாக இருந்தது. இருந்த போதிலும் இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவில் நன்றாக படித்து முடித்துவிட்டாள் யாழ். நல்ல வேலை கிடைத்ததும் பணம் சேர்த்து வைத்து தன் மேல் படிப்பிற்கு ஆஸ்திரேலியா செல்ல வேண்டும் என்பதுதான் யாழின் ஒரே கனவு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்தவளுக்கு காதல், கல்யாணம் இவை எவற்றின் மேலும் நம்பிக்கை இல்லை. அவசரமாக கிளம்பிய ஆத்வி தனது அன்னையை சென்று பார்த்துவிட்டு தனது அலுவலகத்திற்கு கிளம்பும் நேரம். அவனின் மாமா தனியாச்சலம் அங்கு வந்தார். என்ன மாப்ள, ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா என்று கேட்க, ஆமா மாமா, இன்னைக்கு போர்ட் மீட்டிங் இருக்கு, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக செல்ல, ஒரு நிமிஷம் இருங்க மாப்ள என்று தனியாச்சலம் கேட்க ஆத்வி நின்று அவனை திரும்பி பார்த்தான். இப்பதான் நம்ம வக்கீல் வந்தார், ஏதோ ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு சொன்னீங்களாமே என்று கேட்க, ஆமா மாமா, நம்மளோட சிட்டி அவுட்டர்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகுது, அதான் அந்த இடத்த விற்கலாம்னு பாக்குறேன் என்றான் ஆத்வி. அதை வித்துட்டு என்று கேள்வி கேட்டார் தனியாச்சலம். நியூ பிசினஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்றேன் மாமா, அதுலதான் போட போறேன், இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா என்று ஆத்வி சொல்லி கொண்டிருக்க, மாப்பிள்ள உங்களால விற்க முடியாது என்று சொல்ல, இவ்வளோ நாளா நான் எதையாவது விற்கிறேன்னு கேட்டிருக்கேனே மாமா, இது ரொம்ப அர்ஜென்ட், crore கணக்குல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு என்று ஆத்வி சொல்லவும், அதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள, ஆனா உங்களால விற்க முடியாதே, உங்களுக்கு அந்த ரைட்ஸும் இல்லை என்று தனியாச்சலம் திட்டவட்டமாக கூறினார். மாமா, இது எல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு இதை நானே விற்க கூடாதுன்னா எப்படி, இது எப்படி உங்களால சொல்ல முடியும் என்று ஆத்வி கோபமாக கேட்க, நான் கேட்கல மாப்பிள்ள, உயில் அப்படி சொல்லுது, உயில்ல அப்படிதான் இருக்கு, உங்களால இப்போதைக்கு வேற எதுவும் பண்ண முடியாது என்று சொல்ல, அப்போ இதுக்கு என்னதான் வழி என்று கேட்டான் ஆத்வி. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு மாப்பிள்ள, அது நீ கல்யாணம் பண்ணிக்கணும், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு நானே எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி தரேன் என்று சொல்லவும், ஐயோ மாமா, உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்றது, கல்யாணம் எல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம்னு என்று ஆத்வி எரிச்சல் அடைந்தான். அப்போ கடைசி வரைக்கும் உன்னால எந்த சொத்தையும் விற்கவும் முடியாது, மாத்தவும் முடியாது, நீ இப்ப வெறும் அனுபவ பார்ட்டி மட்டும்தான் என்று வில்லத்தனமாக கூற, நான் எல்லாத்தையும் நம்ம அட்வொகேட் கிட்ட பேசிக்கிறேன் என்று சொல்லி வேகமாக கிளம்பினான் ஆத்வி. அவன் சென்றதும் ஆத்வியின் அன்னையும் தனது தங்கையுமான பார்வதியை சென்று பார்த்தார் தனியாச்சலம். அவரை பார்த்ததும் பார்வதி, வாங்கண்ணே என்று மெல்லமாக அழைத்தாள். உனக்கு இப்போ எப்படிமா இருக்கு என்று தனியாச்சலம் கேட்க, அப்படியே தானே இருக்கு என்று சோகமாக சொன்னவள், இப்பதான் ஆத்வி போறான் என்று சொன்னதும், அவனை பார்த்துட்டு தான் வரேன் என்றார் தனியாச்சலம் சோகத்துடன். அவர் முகத்தை பார்த்து தெரிந்து கொண்ட பார்வதி, என்ன ஆச்சு என்று கேட்க, எப்பவும் போலதாம்மா, ஆத்விய கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறான் என்று தனியாச்சலம் கூறினான். அவன் கல்யாணத்தை பார்த்தாதான் நான் நிம்மதியா கண்ண மூடுவேன்னே, மயூராவ இப்படியாவது என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துருன்னே என்று பார்வதி சொல்லவும், அதுக்குத்தான் உன் மகன் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறானே என்றார் தனியாச்சலம். பிறகு, சரி விடு பாப்போம், நீ உன் உடம்ப பாத்துக்கோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செவிலியரை பார்த்து, பார்வதியை நல்லா பாத்துக்கங்க சிஸ்டர், ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு போன் பண்ணுங்க, நம்பர் இருக்குல்ல என்று கேட்க, ஆம் என்று சொல்லி செவிலியர் தலையாட்டினாள். பிறகு அங்கிருந்து கிளம்பினார் தனியாச்சலம். யாழ் நிலா காலை விடிந்தது கூட தெரியாமல் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தவளை அவள் பாட்டியின் பேச்சு குரல் எழுப்பியது. மணி 9 ஆக போகுது, இன்னமும் குப்புறப்படுத்து தூங்கிட்டு கிடக்கிறா, இதெல்லாம் புண்ணாவா வளருது என்று திட்டிக் கொண்டிருக்க, மெல்லமாக கண் விழித்த யாழ் தனது ஸ்பீக்கரை ஆன் செய்து சத்தமாக பாட்டை வைத்ததும் வீட்டிலிருந்த அனைவரும் அந்த பாட்டு சத்தத்தால் எரிச்சலானார்கள். இவளை இங்க கேட்க யார் இருக்கா என்று திட்டியபடி அவள் பெரியம்மாவும் அவள் கணவனை பார்க்க, இதுகிட்ட போய் யார் வாய் கொடுப்பா, நான் கிளம்புறேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினான் யாழின் பெரியப்பா சந்திரன். 9 மணிக்கு பல் தேய்த்து கொண்டே வெளியே வந்தவளை பார்த்து எல்லோரும் திருப்பி கொண்டு செல்ல,
அவர்கள் எவரையும் சட்டைப்படுத்தாமல் ஹாயாக வந்து ஹாலிலேயே அமர்ந்து பல் துலக்கியபடியே நியூஸ் பேப்பரை பிரித்து கொண்டிருந்தாள். அதற்கு மேல் பொறுமை இழந்த யாழின் பாட்டி, ஏய், மரியாதையா போய் பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு அப்புறம் வந்து ஹால்ல உட்காரு என்றவர், தரித்திரம், காலையிலேயே வந்து உட்கார்ந்துருக்கு பாரு என்று திட்ட, யாரையோ திட்டுகிறார்கள் என்பது போல் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு செய்தித்தாளை முழுவதுமாக புரட்டி பார்த்துவிட்டு தனது அறைக்கு சென்று தயாராகி ஒரு ஃபைலுடன் வெளியே வந்தாள் யாழ். அவளை பார்த்த அவள் தாத்தா, அம்மாடி சாப்பிட்டு போமா என்று சொல்ல, வேணாம் தாத்தா, இதுங்க கிட்ட நான் சாப்பிட்றதுக்குள்ள நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன் என்றாள். சரி, இன்னைக்கு எங்க போற என்று கேட்க, இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனில இன்டர்வியூ போட்டிருக்காங்க, இன்னைக்கு தான் கூப்பிட்டிருக்காங்க, போயிட்டு அட்டன் பண்றேன் என்று தனது தாத்தாவிடம் சொல்லவும் அவர் ஆசீர்வதித்து, போயிட்டு வாடா, உனக்கு வேலை கிடைச்சிரும் என்றார். ஆமா, இவ போற இடம் அப்படியே விளங்கிடும் என்று அவள் பெரியம்மா சொன்னதும், நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காதடா, நீ கிளம்பு என்றார் யாழின் தாத்தா. ஓகே தாத்தா, பாய் என்று சொன்னவளை, யாழ் ஒரு நிமிஷம் நில்லு என்று சொல்லி அவள் அருகே சென்று தனது பையிலிருந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்து யாழின் கையில் திணித்தவர், போயிட்டு வாடாமா என்றார். தேங்க்ஸ் தாத்தா என்று சொல்லிய யாழ் தனது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்ப, யாழின் பாட்டி தாத்தாவை பார்த்து, நீங்க தான் ஓவரா செல்லம் கொடுக்கறது, அதுலதான் இவ கொழுப்பெடுத்து போய் ஆடுறா என்று வசைப்பாடினாள். தொடரும். மோதலில் தொடங்கிய சந்திப்பு. வீட்டிலிருந்து கிளம்பிய யாழ் தனது ஸ்கூட்டரில் இன்டர்வியூக்காக சென்று கொண்டிருக்க சிக்னல் விழுந்தது. டைம் வேற ஆயிடுச்சு, சிக்னல் வேற போட்டுட்டானே என்று புலம்பிக் கொண்டு இருந்தவள், பெட்ரோல் வேற காலியாயிடும், கொஞ்ச நேரம் ஸ்கூட்டரை ஆஃப் பண்ணி வைப்போம் என்று சொல்லி சாவியை திருகினாள் யாழ். அதே சிக்னலில் தான் ஆத்வியும் மாட்டிக்கொண்டான். மீட்டிங்க்கு வேற டைம் ஆயிடுச்சு, நடுவுல இந்த மாமா வேற வந்து டென்ஷன் படுத்திட்டு டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டாரு என்று புலம்பியவன் சிக்னலையே பார்த்து கொண்டிருக்க, கிரீன் சிக்னல் விழுந்ததும் வாகனங்கள் மெல்ல கிளம்ப ஆரம்பித்தன. ஆனால் ஆத்வியின் வண்டியின் முன்னாடி நின்ற ஸ்கூட்டர் மட்டும் கிளம்பாமல் நிற்க, யாழ் சிக்னல் போட்டதும் ஸ்கூட்டரில் சாவியை போட்டு திருக ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. வெகு நேரமாக அங்கேயே நின்று கொண்டு திருகிக் கொண்டிருந்தாள். ஏற்கனவே கோபத்தில் இருந்த ஆத்வி மேலும் எரிச்சல் அடைந்தவன் வண்டியிலிருந்து எட்டி பார்த்து, ஏய், ஓரமா போய் உன் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி தொலையேன் என்று கத்தினான். அவன் அப்படி சொன்னதும் கோபமடைந்த யாழ், இது என்ன உன் அப்பா வீட்டு ரோடா, நீ வேணா அப்படி போயா என்று திட்ட, ஆத்வி காரில் இருந்து இறங்கி வெளியே வந்தவன், ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என்று விரல் நீட்டி பேசவும், முதல்ல நீ மைண்ட் பண்ணி பேச கத்துக்கோ என்று பதிலுக்கு யாழும் திட்ட ஆரம்பித்தாள். இருவரும் நடு ரோட்டில் சண்டை போட்டுக் கொள்ள அங்கு வந்த டிராபிக் கான்ஸ்டபிள், 2 பேரும் ஓரம் கட்டுங்க, பப்ளிக் நியூசன் கிரியேட் பண்றதுக்கு ஃபைனை கட்டுங்க என்று இருவரையும் சாலை ஓரத்தில் அழைத்து சென்றார். உடனே ஆத்வி தனக்கிருந்த செல்வாக்கை பயன்படுத்தியவன் ஒரு போன் போட அங்கிருந்த டிராபிக் கான்ஸ்டபிளுக்கு உடனே அழைப்பு வந்தது. ஐயா, சாரிங்க ஐயா, இப்ப அனுப்பிடுறேன் என்று சொல்லி அழைப்பை துண்டித்தவர் காரின் சாவியை ஆத்வியிடம் கொடுத்து, நீங்க போங்க சார் என்று சொல்லி அனுப்பி வைக்க, சாவியை வாங்கிய ஆத்வி யாழை பார்த்து முறைத்தபடியே அங்கிருந்து தனது சொகுசு காரில் ஏறினான். இருவரும் ஒருவரை பார்த்து முறைத்தபடி இருக்க, யாழை முறைத்து கொண்டே தனது காரில் ஏறியவன் வேகமாக சென்றான். யாழ் கான்ஸ்டபிளிடம் சண்டையிட கோபமடைந்த கான்ஸ்டபிள், ஃபைனை கட்டிட்டு போ என்று அனுப்பி வைத்தார். தனது கைபேசியில் இருந்த தனது நண்பர்களை அழைத்தவள், சிக்னல்ல தாண்டா இருக்கேன் வா என்று சொன்னதும் சற்று நேரத்தில் அங்கு 2 ஆண் நண்பர்கள் பைக்கில் வந்தனர். இந்த பைக் நீ எடுத்துட்டு போய் என்னன்னு பாரு, ஸ்டார்ட் ஆகல, நான் இவன் கூட போயிட்டு இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வண்டியை கொண்டு வந்து கொடுத்துடுறேன்டா என்று சொல்லி ஒருவனை இறக்கிவிட்டு அந்த பைக்கில் ஏறியவள் வேகமாக இன்டர்வியூ நடக்கும் ஆபீஸ். இன்டர்வியூவில் தனது திறமையால் 2 சுற்றுகளை கடந்தவள் கடைசி சுற்றுக்காக காத்து கொண்டிருந்தாள் யாழ். அப்பொழுது அங்கு கோட் சூட்டுடன் சில லிப்டில் இருந்து வந்து கொண்டிருந்தவளை பார்க்க, அதில் காலையில் தன்னுடன் சிக்னலில் சண்டை போட்டவனும் அவர்களுடன் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் இவன் இங்க என்று நினைத்தவள் மெல்லமாக எழுந்து ரிசப்ஷனிஸ்டிடம் சென்று அவனை கை காட்டி, இவர் யாரு என்று கேட்க, he is மிஸ்டர் ஆத்விக், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் திஸ் கம்பெனி என்று சொன்னதும் திக் என்று ஆனது. அவன் செல்லும் வரையில் தனது முகத்தை ஃபைலால் மறைத்து கொண்டு திரும்பி உட்கார்ந்திருந்தாள் யாழ்.
அவன் சென்றதும் சரி நம்ம இப்ப கிளம்பலாமா இல்ல அட்டன் பண்ணலாமா என்று யோசித்தவள், சரி எப்படியும் நமக்கு இங்க வேலை தர மாட்டான், கிளம்பிடலாம் என்று எழுந்து செல்ல மிஸ் யாழ்னிலா என்று அழைக்கவும் சரி போய் அட்டன் பண்ணலாம் என்று உள்ளே சென்றாள். தேர்வுகள் அனைத்தும் முடிந்ததும் வெளியே வந்தவளிடம் அவள் நண்பன் ஸ்கூட்டர் சாவியை கொடுக்க வீட்டிற்கு செல்லாமல் நேராக தன் தோழிகள் தங்கியிருக்கும் ரூமிற்கு சென்றாள். வண்டி சட்டம் கேட்டதும் வெளியே வந்து பார்த்த பின், ஆடி யாழ், இன்டர்வியூ முடிஞ்சதா, என்னாச்சு என்று ஆர்வமாக கேட்க, அதெல்லாம் முடிஞ்சது என்று சொல்லி கையில் வைத்திருந்த ஃபைலை தூக்கி மெத்தையில் போட்டவள் அவளும் சென்று குப்புறப்படுத்தாள். என்னடி நல்லா பண்ணலையா என்று கேட்க, இன்டர்வியூ எல்லாம் நல்லா தான் பண்ணேன், ஆனா வேலை கிடைக்காது, வேற வேலை தேடணும் சுமதி என்று சொன்னதும், ஏண்டி நீதான் ஆப்டிடியூட் எல்லாம் சூப்பரா செய்வியே என்று சுமதி சொல்ல, நான் நல்லா தான் செஞ்சேன், ஆனா என் விதி என்ன வச்சு செய்யுது என்று சொன்னதும், புரியுற மாதிரி சொல்லுடி என்று கேட்டால் மற்றொரு தோழி பிரியா. சிக்னலில் நடந்தது முதல் ஆத்வியை ஆபீஸில் பார்த்தது வரை அனைத்தையும் சொல்ல, என்னடி இவ இப்படி போற வரவங்க எல்லார்கிட்டையும் வம்பு பண்ணி வச்சிருக்கா என்று சுமதி கேட்க, நான் அடி போறேன் வம்புக்கு, என்னை தேடி தாண்டி வம்பு பண்ணவே வரானுங்க என்றாள் யாழ். யாழை பார்த்து, ஆத்வி எப்படி இருப்பான், பார்க்க ஸ்மார்ட்டா இருப்பானா என்று பிரியா கேட்க, அவளை பார்த்து முறைத்தாள் யாழ். இவ வேற என்றாள் சுமதி. பிரியா, இல்லடி, ஒருவேளை இவளுக்கு அந்த ஆபீஸ்லயே வேலை கிடைச்சதுன்னா மோதல் அப்படியே காதலா மாறிடுமோ என்று சொல்லவும், நடக்கிறத பேசுடி, அதை விடு, என்ன இருக்கு சாப்பிட என்று யாழ் கேட்க, ஆக்சுவல் பேச்சுலர் சாம்பார் தான் என்று சொல்லவும், பரவாயில்ல ஏதோ ஒண்ணு என்றாள் யாழ். காலையில சாப்பிட்டியா இல்லையாடி என்று கேட்டாள் சுமதி. இல்ல, வீட்டுல சாப்பிடல, சரி வெளியில சாப்பிடலாம்னு நினைச்சிருந்தா அதுக்குள்ள இவன்கிட்ட பிரச்சனை பண்ணி இன்டர்வியூக்கு லேட் ஆயிடும்னு அங்க போயிட்டேன் என்று சொல்லிவிட்டு எடுத்து வைத்த சாதம் சாம்பார் இவற்றை சாப்பிட்டு முடித்தாள். சரி, நெக்ஸ்ட் பிளான் என்னடி என்று பிரியா கேட்க, நெக்ஸ்ட் பிளான் இப்படியே தூங்க போறேன் என்று சொன்னதும், சரி நாங்க ஆபீஸ் போறோம்டி, எங்க 2 பேருக்கும் செகண்ட் ஷிஃப்ட், நீ தனியா இருந்துப்பியா என்று கேட்டாள் சுமதி. இது எனக்கு என்ன புதுசாடி, நான் தான் எப்பவும் இருப்பேனே, எப்பவும் போல அதே பிளேஸ்லயே கீய வச்சிடுறேன் என்று சொல்லி படுக்க, பிரியா நீ பேசாம அங்கிருந்து இங்க எங்களோட ரூம்லயே வந்து தங்கிடேண்டி என்று கேட்கவும், இல்லடி அப்படி வந்துட்டேன்னா இன்னும் ஒரே ஒரு பேர் தான் எனக்கு வைக்கல, அப்புறம் அதையும் வச்சிடுவாங்க என்று யாழை பார்த்த சுமதி, என்னடி சொல்ற என்று கேட்க, ஆமா ஓடுகாலின்னு சொல்லுவாங்க, அதுக்காக தாண்டி பொறுமையா இருக்கேன், ஒரு நல்ல வேலை கிடைச்சதும் என்று சொல்லி கொண்டிருக்க நடுவில் புகுந்த பிரியா, நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் என்றாள். அருகில் இருந்த தலையணையை தூக்கி அவள் மேல் எழிந்தவள், உன் மூஞ்சி போடி என்று திட்டி, நான் இங்கிருந்து கிளம்புறதுன்னா என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஆஸ்திரேலியா போறது தாண்டி ஒரே வழி என்று சொல்ல, உனக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன்டி, அதுக்கு நிறைய பணம் செலவாகும் என்றாள் சுமதி. அதுக்கு தாண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு பெரிய கம்பெனியா பார்த்து இன்டர்வியூ அட்டன் பண்றேன், என் சேலரியில ஒரு பெரிய அமௌண்ட் சேர்த்து வச்சு நானே என்ன பார்த்துப்பேண்டி என்று சொல்ல, சரிடி எல்லாம் உன் மனசுப்படி நல்லதாவே நடக்கும், நாங்க கிளம்புறோம், பாய் என்று சொல்லிவிட்டு பிரியாவும் சுமதியும் அவரவர்கள் ஆபீஸுக்கு சென்றனர். அவர்கள் சென்ற பிறகு கதவை இழுத்து சாத்தியவள் நல்ல அசதியில் இருந்ததால் நன்றாக தூங்கினாள் யாழ். இரவு உணவை முடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிய யாழ் தனது வீட்டுக்கு வந்து சேர மணி இரவு 9க்கு மேல் ஆயிற்று. உள்ளே வந்ததும் அவள் தாத்தா, இன்டர்வியூ எப்படிடா பண்ண என்று கேட்க, சூப்பரா பண்ணேன் தாத்தா, ஆனா அந்த வேலை கிடைக்காது, வேற ஏதாவது பாத்துக்கலாம் என்று சொன்னதும், சரி அதை விடு, நீ சாப்பிட்டியா என்று கேட்க, வரப்பவே சாப்பிட்டு வந்துட்டேன் என்றாள் யாழ். தனது ஷூக்களை கலட்டி ஷூல் ரேக்கில் வைத்தவள் உள்ளே வரவும் அங்கிருந்து அவள் பாட்டி ஆரம்பித்து விட்டார். இது என்ன வீடா இல்ல வேற ஏதாச்சும் மனு தெரியல என்று ஆரம்பிக்க, அவர் பேச்சை காதில் வாங்காதவள் தனது அறைக்குள் வந்த யாழ் படார் என்று கதவை சாத்த அவள் பாட்டி மேலும் எரிச்சல் அடைந்து அவ்விடத்தை விட்டு சென்றார். உள்ளே சென்றவள் மதியம் நன்றாக தூங்கியதால் தூக்கம் வரவில்லை. ஹாலில் வந்து டிவி பார்க்கலாம் என்று நினைத்தால் பாட்டியின் அர்ச்சனை ஆரம்பித்துவிடும். சரி மாடிக்கு போகலாமா என்று பார்க்க அங்கு அவள் 2 அண்ணன்களும் இருந்தனர். தன் அறைக்கு வந்து உட்கார 4 சுவர்களும் தனிமையும் அவளை வதைக்க ஆரம்பித்தது. தன் அன்னையின் புகைப்படத்தை எடுத்து வைத்துக் கொண்டவள், நீ ஏமா என்னை விட்டுட்டு போன என்று தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். அழுதபடியே தன் படுக்கையில் சாய்ந்தவளுக்கு தன் முன்னே எரிந்த அவள் அன்னையின் முகமே வந்து வந்து போனது.
அங்கு ஆத்வியின் டேபிளுக்கு இன்டர்வியூவில் செலக்ட் ஆன நபர்களின் தகவல்கள் புகைப்படத்துடன் வந்தன. அந்த அலுவலகத்தின் HR, சார், இதுல இன்னைக்கு இன்டர்வியூல செலக்ட் பண்ணவங்களோட லிஸ்ட் இருக்கு. நீங்க ஒரு டைம் பார்த்துட்டு ஓகே சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மெயில் பண்ணிடுவேன் என்று சொன்னதும், ஓகே, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்றேன் என்று HR அனுப்பி வைத்தான். மும்பரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தவன் டேபிள் மேல் இருந்த காகிதங்கள் காற்றினால் அசைய அதிலிருந்து யாழின் புகைப்படம் லேசாக தெரிய ஆரம்பித்தது. அதை பார்த்த ஆத்வி இவ என்று நினைத்து அந்த புகைப்படத்துடன் இருந்த கோப்பை எடுத்து பார்த்தவனுக்கு காலையில் நடந்தது நினைவிற்கு வந்தது. ஓ, இது அந்த சிக்னல்ல சண்டை போட்ட திமிர் பிடிச்சவளாச்சே என்று யோசித்தவன் தொடரும். புதிய வேலை, புதிய யோசனை. யாழின் புகைப்படத்தை பார்த்த ஆத்வி இவளை எங்கே பார்த்தோம் என்று யோசித்தபடியே அந்த புகைப்படத்துடன் இருந்த கோப்பை எடுத்து பார்த்தவனுக்கு காலையில் நடந்தது நினைவுக்கு வந்தது. ஓ, இது அந்த சிக்னல்ல சண்டை போட்ட திமிர் பிடிச்சவளாச்சே என்று யோசித்தவன் மற்ற கோப்புகளை எடுத்து பார்த்தவன் யாழுடையதை மட்டும் தனியாக எடுத்து வைத்தான். யாழின் பெரியப்பா சந்திரன் தனது மகன்களுக்கு வரன்கள் அமைய வேண்டிய தனது சொந்த ஊரில் உள்ள குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்காக டிக்கெட் புக் செய்து எடுத்துக்கொண்டு வந்தார். அவர்களின் குடும்பத்தினரை அழைத்து பேசிக் கொண்டிருந்த சந்திரன், வெள்ளிக்கிழமை நைட்டு எல்லோரும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்புறோம், போயிட்டு சனிக்கிழமை அங்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணி முடிச்சுட்டு வந்துடலாம், சரியா? எல்லோரையும் வர சொல்லியிருக்காரு பூசாரி என்று சொல்ல யாழின் தாத்தா, அப்போ யாழையும் தானே கூட்டிட்டு போகணும் என்று கேட்டார். பட்டென்று அவள் பெரியம்மா, அவ எதுக்கு அங்க? இவ சாமி கும்பிடுறாளா இல்ல பெரியவங்களத்தான் மதிக்கிறாளா? இவளை கூட்டிட்டு போனா நமக்கு தான் அசிங்கம் என்று சொன்னதும் சந்திரன், கமலா, ஐயர் எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு, குடும்பத்தோட பண்ற பரிகாரம், அவளும் வரட்டும், உன் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்ல என்று கேட்க, என்று சலிப்பாக சொன்னாள் கமலா. யாழின் தாத்தா நேராக அவளின் அறைக்கு சென்ற போது, உன் பேத்திக்கு டிக்கெட் புக் பண்ணல, அவளையே பண்ணிக்க சொல்லு என்று சந்திரன் சொன்னதும் சந்திரனை பார்த்து முறத்து விட்டு அறைக்கு சென்றார். யாழ் தனது மடிக்கணினியில் மின்னஞ்சலை திறந்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது உள்ளே வந்த தாத்தாவை பார்த்து, வாங்க தாத்தா என்று அழைத்தபடியே ஏதோ ஒரு செய்தியை பார்த்த அவளின் குண்டு விழிகள் மேலும் பெரிதாகின. அதில் தனக்கு வந்திருந்த செய்திகளை பார்த்தவளுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. ஆம், அவளுக்கு வேலை கிடைத்து விட்டது. தனது தாத்தாவிடம், தாத்தா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு தாத்தா என்று சந்தோஷமாக கூற, அவரும், உன் மனசுக்கு நீ நல்லா இருப்படா, சரி எப்ப ஜாயின் பண்ணணும் என்று தாத்தா கேட்க, நெக்ஸ்ட் மந்த் செகண்ட் ஜாயினிங் டேட் கொடுத்திருக்காங்க தாத்தா என்று சொன்னதும், சரிடாமா என்றவர் தனது பையில் இருந்த சில நோட்டுகளை எடுத்து யாழிடம் கொடுத்து, வெளியே போய் நல்ல பிரியாணி ஏதாவது உனக்கு பிடிச்சதா சாப்பிடுறா என்று சொல்லி கொடுக்கவும், தாத்தா, இனிமே நான் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன், அதை நீங்க வாங்கிக்கணும், சரியா என்று சொல்ல, சரிடாமா என்று செல்லமாக யாழின் தலையை வருடினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அவள் பெரியம்மா நேராக அவள் பாட்டியிடம் சென்று, அந்த திமிர் பிடிச்சவளுக்கு வேலை கிடைச்சிச்சான், சும்மாவே அவ ஆட்டம் தாங்க முடியாது, இனிமே வேலை கிடைச்சிருச்சா என்று சொல்லவும், ஆமா, அவளுக்கு வேலை கிடைச்சு மட்டும் அப்படியே லட்ச லட்சமா கொண்டு வந்து தள்ளிட போறா, நீ போய் வேலையை பாரு கமலா என்றாள் அவள் பாட்டி. அவர்கள் பேசியது காதல் விழுந்த தாத்தா யாழிடம், விடுடா, அதுங்க அப்படித்தான், சரி வர வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போறோம், நீயும் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பு என்று சொன்னதும், நான் எதுக்கு தாத்தா அங்க எல்லாம் வேண்டாம் என்று சொல்ல, இல்லடா கண்ணு, கண்டிப்பா போயே ஆகணும், குலதெய்வம் கோயிலுக்கு போறேன்னு சொன்னதுமே உனக்கு வேலை கிடைச்சிச்சு பாத்தியா? வீட்டுல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு கிடக்கிறப்போ அவளை விட்டுட்டு அவன் 2 பசங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறத பாக்குறான். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தாண்டா நான் இப்ப கோயிலுக்கு வரேன் என்று சொல்ல, அதற்கு பதில் ஏதும் உரைக்க விரும்பாதவளாய், அதெல்லாம் விடுங்க தாத்தா என்றவள், சரி உங்களுக்காக வரேன் என்றாள் யாழ். சரி நீ வேலையை பாருடா என்று சொல்லி அங்கிருந்து அவள் தாத்தா கிளம்பவும் அவள் தோழிக்கு அலைபேசியில் அழைத்தவள், சுமதி, எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சுடி, இப்பதான் மெயில் செக் பண்ணேன் என்று சந்தோஷமாக சொல்லவும், செம்மடி என்று சொல்ல அருகில் இருந்த பிரியா, கண்டிப்பா ட்ரீட்டுடி என்று கேட்கவும், அதெல்லாம் இல்லாமையா என்றாள் யாழ். இப்போ நான் சொன்னதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன் என்று பிரியா சொல்லவும், நீ என்ன சொன்ன என்று கேட்டாள் யாழ்.
ஆமா, உனக்கு அந்த ஆத்விகோட கம்பெனிலேயே ஜாப் கிடைக்கும், உங்க 2 பேருக்கும் அப்படி இப்படின்னு டெவலப் ஆகும் என்று சொல்ல, வேலை கிடைச்சிருக்கு, ஆனா அவன் கம்பெனில இல்ல, வேறொன்னு கம்பெனில இருந்து மெயில் வந்திருக்கு என்று சொல்லவும், பல்ப் ஆயிடுச்சே, சரி விடு, எந்த கம்பெனியா இருந்தா என்ன, எங்களுக்கு ட்ரீட் கன்ஃபார்ம் என்று சொல்லி சந்தோஷப்பட்டதும், ஓகேடி, நான் குலதெய்வம் கோயிலுக்கு ஃப்ரைடே கிளம்புறேன்டி, போயிட்டு வந்து ட்ரீட் எல்லாம் பாத்துக்கலாம், ஓகே என்று யாழ் சொல்ல, நாங்களும் ஃப்ரைடே ஊருக்கு போறோம்டி, 2 பேரும் நல்லதா போச்சு என்று சுமதியும் சொல்ல, ஓகே பாய்டி, அப்புறமா கால் பண்றேன் என்று இணைப்பை துண்டித்தாள் யாழ். ஆத்வி தனது பார்ட்னரும் தன் உயிர் நண்பனுமான வினோத்துடன் தன் அலுவலக வேலைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது வினோத்தின் கண்ணில் பட்ட யாழின் புகைப்படத்துடன் இருக்கும் கோப்பை எடுத்தவன், ஆத்வி, யாரோடதுதான், யாருடா இந்த யாழ் நிலா, உனக்கு தெரிஞ்சவங்களா என்று கேட்க, அதெல்லாம் இல்லடா என்று சொல்லவும், அப்புறம் ஏன் இதை தனியா ஸ்பெஷலா எடுத்து வச்சிருக்க என்று கேட்க, ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது, தெரியாம கூட இவளை செலக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் என்றான் ஆத்வி. ஏன்டா அப்படி சொல்ற என்று வினோத் கேட்க, அப்பொழுது அவனிடம் சிக்னலில் நடந்த அனைத்தையும் சொல்ல, இன்ட்ரெஸ்டிங், பொண்ணு அழகாத்தான் இருக்கா என்று சொல்லவும், இரு உன் ஒய்ஃபுக்கு கால் பண்றேன், அவங்க கிட்டயே சொல்லு என்றான் ஆத்வி. எப்பா சாமி டே, உனக்கு ஃபேமிலி கல்யாணம் எல்லாம் வேணாம்னு இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்லடா, நான் குடும்பம் குழந்தைன்னு இருக்கேன், என் குடும்பத்துல குழப்பம் ஊத்திடாதடா என்று சொன்னதும், அப்போ எடுத்த அந்த ரெஸ்யூமை அந்த இடத்திலே வச்சிரு என்றான். ஆத்வி வினோத்திடம், வா ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பலாம் என்றான். எங்க என்று கேட்க, லாயர் வீட்டுக்கு போலாண்டா என்று சொன்னதும், யாரு, சுமன் சாரா பார்க்கவா என்று வினோத் கேட்க, ஆமாண்டா, அப்பாவோட உயில் விஷயமா கொஞ்சம் பேசணும் என்று சொன்னதும், நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன்டா, உயில் படி உனக்கு மேரேஜுக்கு அப்புறம் தான் எல்லா சொத்தும் கைக்கு வரும், நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ஒழுங்கா மேரேஜ் பண்ணிக்கோ, ஏன் கல்யாணம் பண்ணிட்டு யாரும் சாதிச்சது இல்லையா என்று கேட்க, எனக்கு இந்த கல்யாணம் புள்ளக்குட்டி இதெல்லாம் செட் ஆகாதுடா, வேணாம்னா விட்டுருங்க என்று பேசிக்கொண்டே செல்ல சுமன் வீடும் வந்தது. அட்வொகேட் சுமனின் வீட்டை அடைந்ததும் ஆத்வியும் வினோத்தும் உள்ளே செல்ல, இவர்களின் வருகைக்காக காத்து கொண்டிருந்த சுமன், வாங்க மிஸ்டர் ஆத்வி, உங்களுக்காகத்தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்று அழைத்தார். சுமனிடம் நலம் விசாரித்த ஆத்வி, சுமன் சார், மாமா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அப்பாவோட சொத்துல நான் கைய வைக்கலையே, நான் சம்பாதிச்சு நான் வாங்கி போட்ட இடத்த விற்கணும் தானே கேக்குறேன், ஆனா அதுக்கு முடியாதுன்னு எப்படி என்று கேட்க, அது நீங்க வாங்கின சொத்து தான், இல்லன்னு சொல்லல, ஆனா அத நீங்க உங்க அப்பாவோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, செப்பரேட்டா வாங்குறப்போ உங்க பேர்ல வாங்கி இருந்து இருக்கணும், இட்ஸ் யுவர் ஃபால்ட் மிஸ்டர் ஆத்வி என்று சொல்லவும், ஓகே இதுக்கு வேற என்னதான் சொல்யூஷன் என்று மீண்டும் கேட்க, மேரேஜ் தான் ஒரே சொல்யூஷன், வேற இதை யாராலும் எதுவும் பண்ண முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட, தன் தலையில் கை வைத்தபடியே சற்று நேரம் உட்கார்ந்தான். ஓகே தேங்க்யூ சுமன் சார், நாங்க கிளம்புறோம் என்று வினோத்துடன் அங்கிருந்து கிளம்பினான் ஆத்வி. அப்பொழுது வினோத்திற்கு ஒரு போன் வரவும், ஹலோ டே மச்சான், சொல்றத கேளு, அவசரப்படாத, கல்யாணமாகி முழுசா 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள டிவோர்ஸ் வேணும்னு கேக்குற, இத்தனைக்கும் லவ் பண்ணி தானடா கல்யாணம் பண்ணீங்க, சரி நான் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசுறேன் என்று திட்டிவிட்டு போனை வைத்ததும், இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆத்விகின் மூளையில் ஏதோ உதித்தது. டி வினோத், இப்ப பேசினது யார்கிட்ட என்று கேட்க, என் மச்சான்டா, இப்ப கூட கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அவனுக்கு தாண்டா, லவ் பண்ணி தாண்டா கல்யாணம் பண்ணா, 3 மாசம் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறாங்களாம், பைத்தியக்காரனுங்க என்று சொன்னதும், ஃபென்டாஸ்டிக் என்று சொன்னான் ஆத்வி. அவனை பார்த்த வினோத், என்ன ஃபென்டாஸ்டிக்கா என்று கோபமாக கேட்க, ஐயோ நான் அதுக்கு சொல்லலடா, நீ கொடுத்த ஐடியாவுக்கு தான் என்றான் ஆத்வி. நான் என்னடா ஐடியா கொடுத்தேன் என்று புரியாமல் வினோத் கேட்க, இப்ப சொன்னியே இந்த டிவோர்ஸ் மேட்டர், நானும் இது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு சொத்து கைக்கு வந்த உடனே டிவோர்ஸ் பண்ணிட்டா என்று கேட்க, போடா ஏதாவது சொல்லிட போறேன், உனக்கு சொத்து வேணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணோட லைஃப காலி பண்ண போறியா என்று கேட்க, அப்படியெல்லாம் இல்லடா, முன்னாடியே இதெல்லாம் சொல்லி அவ சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் என் பேருக்கு வந்ததும் டிவோர்ஸ் பண்ணிடுறேன், அவங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை கொடுத்துட வேண்டியதுதான் என்று சொன்னதும், சரி நீ கல்யாணம் பண்ணிக்கிற, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் போக மாட்டேன், இல்ல சொத்து பங்கு வேணும் அப்படி இப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவ என்று கேட்டான் வினோத். அப்படி கேட்காத மாதிரி ஒரு பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணி ஸ்ட்ராங்கா அக்ரிமெண்ட் போட்டு சைன் வாங்கிட வேண்டியதுதான் என்று சொல்லவும், இவனுக்கு எங்கிருந்து இந்த யோசனை எல்லாம் வருது என்று புலம்பினான் வினோத். தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா?
கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.